லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனே நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் உண்டாகுது. அதுவும் இந்த ஆண்டு பொங்கல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடிட்டு என்னுடைய பட்டிமன்றம் கூட நீங்கள் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க. அதே போல் மாட்டுப் பொங்கல், மற்ற பொங்கல் நிகழ்வுகள்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு புறப்பட்டு திங்கக்கிழமை வேலைக்கு வர்ற நேரம், பிள்ளைகள் பள்ளிக்கு வர்ற நேரம், இந்த நாளில் உற்சாகத்தோடு நம்முடைய வேலைகளை தொடங்குவோம். பொதுவாக மன எழுச்சி ஏற்படுறதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏதாவது ஒரு வீர செயல்களை பார்த்தாலோ கேட்டாலோ படித்தாலோ மன உற்சாகமாக அப்படியே துள்ளல் நடைபோடும். நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறப்பெல்லாம் பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் பேசிக்கிற பகுதியவோ அல்லது வந்தியத்தேவன் ஒரு இடத்துல யோசிப்பாரு, பேசாமல் இந்த சேந்தன் அமுதன் மாதிரி பூந்தோட்டத்தில் போய் மலர் பறித்து தேவாரம் பாடிட்டு பேசாமல் போயிடுவோமா அப்படின்னு யோசிப்பாரு. அப்புறம் அவருக்கு உடனே என்ன ஞாபகம்னா, இல்லை, நாட்டை கவிழ்க்க சதிகாரர்கள் செய்யும் செயலும் நண்பர்களை துரோகிகளாக மாற்றுகின்ற அந்த நட்பு துரோகிகளும் நந்தினி போன்ற பெண்களும் இவற்றுக்கு நடுவிலே நாம் வீரனாக போராடுவது தானே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில் தாவி ஏறி கிளம்புவார் பாருங்க. நமக்கே அப்படியே சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உணை உணர்ந்து செல்லடான்னு அந்த மருதகாசியினுடைய பாட்டு நீலமலை திருடன்கிற படத்தில் நடிகர் ரஞ்சன் அவர்கள் வெள்ளை குதிரையில் அப்படி பாடிட்டு போவார். கூடவே அந்த ஒரு அல்சேஷன் டாக் ஒன்று கூட ஓடி வரும். இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்குற போதும் அந்த காட்சியை நினைக்கிற போதும் நமக்கு ஒரு உற்சாகம் வருது. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ளப்பாக்கும் குழியிலே அப்படின்னு அந்த இந்த சூழல்லாம் சொல்லுவார். அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அப்படின்னு இந்த பாட்டை கேட்டவுடனே நமக்கு உற்சாகம் வருது. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனவரி மாதம் வர்ற போது, ஜனவரி 26 அப்படின்னு வர்ற போது நம்முடைய குடியரசு தின நாள் ஞாபகத்துக்கு வருது. இந்த நாளில் நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். விடுதலை வேள்வியில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற ஸ்டாலின் குணசேகரனுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தாலும் சரி, அல்லது இந்திய சுதந்திரம் பற்றிய புத்தகங்களை படித்தாலும் சரி, நமக்கு ஒரு மன எழுச்சி ஏற்படும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல நான் அந்தமானுக்கு போயிட்டு வந்த அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு போயிட்டு வந்தது என்னால் மறக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அந்தமான் போயிட்டு தமிழ்ச்சங்கத்தில் பேசிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தாங்க. விரும்பி போய் பார்த்து வந்தேன். இந்த சிறைச்சாலை தானே எத்தனை பேரை விழுங்குச்சு, இங்கே தானே வீர சவார்கர் இருந்தார், இங்கே தானே தமிழர்கள் இருந்தாங்க அப்படின்னு அந்த சிறைச்சாலையை புறம் சுற்றி பார்த்தேங்க. அந்த சிறைச்சாலை 7 அடி உயரம் கூட கிடையாது. கொஞ்சம் வளர்ச்சியான ஆள்னா கூட குனிஞ்சு தான் உட்காரணும். அகலம் ரொம்ப கம்மி, நீளமும் ரொம்ப கம்மி. இதுக்குள்ள அவங்க காற்றோட்டமும் வெளிச்சம் இல்லாம அது முழுவதும் இப்படி வெட்ட வடிவில் இருக்குதுங்க. நடுவுல நின்று அந்த காவல்காரங்க பார்த்தா எல்லா சிறைச்சாலையும் தெரிற மாதிரி இருக்கு. இன்னொன்னையும் நாங்கள் பார்த்தேன். அதாவது என்ன தெரியுமாங்களா, யாராவது அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அந்த தூக்கு மேடையை கொண்டு போற காட்சியை அவங்க விவரிச்சாங்க. நான் போய் பார்த்தேன். இந்த தூக்கு மேடை இருக்குங்க. அந்த தூக்கு மேடைன்னா நடுவில் கயிறு தொங்குது, 2 பக்கமும் இப்படி இது இருக்கு. இதில் கீழே ஒரு பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்தில் என்ன அப்படின்னா, அந்தமான்கிறது தீவு இல்லையா, அதனால கடல் சுற்றி இருக்கா. இதில் இந்த குற்றவாளியாக கருதப்பட்டு தூக்கிலிடப்பட்ட உடனே அந்த கயிறு அறுக்கப்படுமாமுங்க. அப்போ அவங்களுடைய உடல் அப்படியே அந்த கீழே இருக்க பலகை திறக்கப்பட்ட உடனே அந்த கீழே விழுகுமா, கடல் அலை வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுமா. அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி புதைப்பதோ எரிப்பதோ கூட கிடையாதுங்க. என்னன்னா சுறா மீன்கள் வந்து அந்த உடம்பு கொண்டு போயிருமா. இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மணி அடிப்பாங்களாம். மணி அடிச்சுட்டு தூக்கில் அப்படி போடுவாங்களாம். இந்த மணி சத்தம் கேட்ட உடனே சுறா வந்துருமாங்க, ஒரு உடல் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. பாருங்க வெள்ளைக்காரன் எப்படி கொடுமை பண்ணியிருக்காருன்னு. இந்த சிறையில் பல்லாண்டு காலம் இருந்த நம்மவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள்.
அவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? விநாயக தாமோதர சாவர்கர். சுருக்கமா சொல்றாருன்னா வீர சாவர்கர். இவர் அங்க இருந்திருக்காருங்க. இவருக்கு 50 ஆண்டு காலம் அந்த அரசாங்கம் சிறை தண்டனை கொடுத்திருக்கு. யாருக்கு? சாவர்கருக்கு 50 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அப்படி என்ன இவர் செஞ்சாரு? இவர் பிறந்தது எங்க அப்படின்னா, மும்பையில நாசிக்ங்கிற பகுதிக்கு பக்கத்தில் பாகூர் என்கின்ற பகுதியில் இவர் பிறந்தாரு. இவர் பிறந்த ஆண்டு 1883. இவருடைய தந்தையார் பெயர் தாமோதர் பந்தர் சாவர்கர். தாயினுடைய பெயர் ராதாபாய். இவருடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் உண்டு. இவர் பள்ளியில படிச்சாரு. பள்ளியில படிக்கிற போதே 11 வயசுலயே திலகருடைய கொள்கைகளாலேயே அது ரொம்ப பிடிச்சு போய் நண்பர்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு வானர சேனைன்னு ஒன்று உருவாக்குனாராம். அதோடு மட்டும் இல்லை, தன்னுடைய 9வது வயதில் தாயையும் 16வது வயதில் தந்தையும் இழந்த இவர் சுற்றத்தார்களால் வளர்க்கப்பட்டார். கல்லூரிக்கு தேர்வு எழுத போனார். இடையில இவர் சுதந்திர போராட்டத்துக்கு கலந்துக்கிறாருங்கிறதுனால இவர் பரீட்சை எழுத விடலை. ஆனாலும் இவர் என்ன பண்ணார், தனியாக தேர்வு எழுதி பட்டம் பெற்றார். பிறகு லண்டனில் போய் பாரிஸ்டர் பட்டத்துக்காக படிக்க போனார். அங்கே போன இடத்துல தாங்க இந்தியா ஹவுஸ் உருவாக்குறார். அதுக்கு முன்னாடி இவருடைய 2 சகோதரர்களும் ஆங்கிலேயர்களை அந்த கொலை செய்த சதியில் உடனிருந்தார்களுக்காக சுட்டு கொல்லப்படுறாங்க. அதை பார்த்து இவருடைய மனம் வெதும்பி போகுது. ஒரு அந்நியன் நம்முடைய நாட்டில் நம்மவர்களை சுடுவதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கோபமும் ஏற்படுத்தவருக்கு. இந்தியா ஹவுஸை உருவாக்குறார். அங்கே இருக்கிற இந்தியர்களை ஒன்று திரட்டுறார். அந்த நேரத்தில் தான் மதன்லால் திங்கர என்கிற அந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவின் உயர் பதவியில் இருந்த கர்சன் வில்லி என்பவரை மதன்லால் திங்கரா சுட்டு கொன்று விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் இந்தியா ஹவுஸ் கலைக்கப்பட்டது. அங்கிருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். அதில் வீர சாவர்கரும் கைது செய்யப்பட்டார். சாவர்கர் கைது செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கைகளில் விலங்கிடப்பட்டு கப்பலில் கொண்டு வரப்படுறாரு. அப்போ தான் ஒரு ஆச்சரியம் நடக்குதுங்க. அதாவது நம்ம இன்றைக்கி சினிமாவில் பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறோமில்ல. உண்மையான காட்சி தான் சினிமாவில் வருதுங்க சில நேரம். இவர் கப்பலில் பயணப்பட்டப்போ என்ன செஞ்சாராம், அந்த கையில் விலங்கோட கழிவறைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் கப்பலுடைய புகை போக்கி இருக்கு இல்லையா, அது வழியாக மேலே கூடி போய் அங்கேருந்து கடலில் தலகலாக பாஞ்சு விலங்கோட நீந்தி போய் பாரிஸ் கடற்கரையில் தப்பிச்சு ஓடுறாருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் கையில் விலங்கோடு ஓடுறத பார்த்த பாரிஸ் காவலர்கள் இவர் ஏதோ குற்றவாளி நினச்சி இவரை உடனே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதோடு மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்கள்ட்ட ஒப்படைச்சிட்றாங்க. தண்டனையோடு 50 ஆண்டு காலங்கிற மாதிரி சிறைச்சாலை கொண்டு செல்லப்படுறார். அப்போ கூட ஒருத்தர் எழுதுகிறாரு, அன்றைக்கு இவரை அழைக்க வந்தவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அவர் ஓட வேண்டியிருந்தது, சுதந்திரம் தள்ளி போனது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு இந்த சிறைச்சாலையில் இவர் இருந்தபோது இவர் பட்ட கஷ்டங்களும் சங்கடங்களும் ஆயிரம் சுவரில் தான் எழுதி வராங்க எல்லாத்தையும். அதை பிற்காலத்தில் புத்தகமாக எழுதினார். இவர் எழுதின புத்தகங்களில் முக்கியமானது 1857 முதல் இந்திய சுதந்திர போர் அல்லது எரிமலை. இது தடை செய்யப்பட்ட புத்தகமாக இருந்தது. இந்தியாவில் நெதர்லாந்திலிருந்து புத்தகங்கள் அடிக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டு ஒரு புத்தகத்தை ஒருத்தர் வாசிக்க 6 பேர் கேட்பாங்களாம். அப்படி வாசித்தவர்களில் ஒருவர் தான் பகத்சிங். திலகர், வீர சாவர்கர், பகத்சிங் என்று அந்த தொடர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிறகு மீண்டும் அந்த சிறைச்சாலையில் ஒரு கடுமையான துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள அங்கிருந்து அவர் விடுதலையானார். இவரை பார்க்க வந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்குறாரு. அந்த அம்மா கண் கலங்கி, நான் மனைவி, உங்கள் மனைவி திருமணமானவுடனே நீங்கள் 2ஆம் ஆண்டு நீங்கள் இளம் வயதிலேயே போயிட்டீங்க, படிக்க போயிட்டீங்க, சிறைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண் கலங்கி போகுது அவருக்கு. அத்தனை ஆண்டு காலம் குடும்பத்தை மறந்து மனைவியை மறந்து வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் ஒருவராக இருக்காங்க. 1931 விடுதலையாகி வந்த பிறகு ரத்னகிரி என்கின்ற இடத்தில் பரிதி பவன் என்கின்ற ஒரு அமைப்பை, ஆலயத்தை உருவாக்கினார். புத்தகங்கள்
சுதந்திரத்திற்காக எழுதினார். கடைசி காலத்திலே தன்னுடைய கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். சுதந்திரத்துக்கு பிறகு கூட 1966 இவர் மறைகிற வரையில் இவருடைய அந்த வீர உணர்வு குறையவே இல்லை. இப்படிப்பட்டவருடைய வரலாற்றை நாம் பார்க்குறோம். திரைப்படம் ஆக இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்ததுன்னும் பார்க்குறோம். நூல் வந்திருக்குது. அதே போல் இவருடைய அந்த எரிமலை புத்தகம் தடை செய்யப்பட்ட போதும் எல்லாராலும் படிக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட அந்த புத்தகங்கள் கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த குடியரசு தினம் தொடங்க போகின்ற இந்த நாளில் ஒரு நல்ல வீரரை பற்றிய வரலாற்றை நாம் பார்த்தோம். நம் வாழ்க்கையில் நாம் சில குறிக்கோள்களோடு வாழ வேண்டும். எப்படி? நம்முடைய பிறவியினுடைய பயன் நமக்காக மட்டுமில்லாமல், எங்கள் பேராசிரியர் சொல்லுவார், எப்படி எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் அது எனக்கா நமக்கா அப்படின்னு பார்க்கணுமா. எனக்கு அப்படின்னா அதில் ஒரு சுயநலம், நமக்கு அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பொதுநலம். எனக்கா நமக்கான்னு பார்த்து நமக்குன்னு வந்தால் எனக்குங்கிறத விட்டு கொடுக்கணும் பார். அதுபோல் நாம் வீட்டுக்கு, நாட்டுக்கு, உலகத்திற்கு ஏதாவது செய்து மறைவது தான் நாம் பிறப்பெடுப்பதனுடைய லட்சியம் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குமாறு பார்த்து கொண்டு நாம் வெற்றி நடை போட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் தாண்டித்தான் நாம் செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அப்படி செய்து வெற்றிகளை குவிப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.